வணக்கம் மக்களே. பலாப்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ கோடை காலம் அப்படின்னாலே இந்த பலாப்பழம் இல்லாமல் இருக்குமாங்க. அப்படி ஒரு சத்து நிறைந்த பலாப்பழத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதற்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்ற மாதிரியான அற்புதமான தகவல்களை நாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதை பற்றி இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பழாப்பழம் அப்படின்னாவே சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குது. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் புரதம், கார்போஹைட்ரேட், நார் சத்து, கால்சியம், சோடியம், வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் பலாப்பழத்தில் காணப்படுது. இதன் நுகர்வு செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துவது மட்டும் அல்லாமல் பருவகால நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலாப்பழம் சாப்பிடுவதுடன் அதன் விதைகளும் உடலை பல பிரச்சனைகளை எளிதில் நீக்குது. ஸோ பலாப்பழம் எலும்புகளை பலப்படுத்துவதுடன் உடலுக்கு ஆற்றலை தருது. மேலும் இதை சாப்பிட்றதுனால இதயமும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பலாப்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய மற்ற நன்மைகளை நமக்கு விரிவாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுடுங்க. உடல் எடை குறைய உதவும். ஸோ பலாப்பழம் சாப்பிட்றது உடல் எடையை குறைப்பதோடு உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எடை அதிகரிப்பதை தடுக்குது. இது எடையை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலாப்பழத்தில் உள்ள நார் சத்து வயிறை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும். இதன் காரணமாக ஒருவருக்கு பார்த்திங்கன்னா விரைவில் பசி ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகும், உடல் எடையும் சீராக குறைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா. பலாப்பழத்தை உட்கொள்வதனால நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைவதோடு பருவகால நோய்கள்லேருந்து பாதுகாப்பு பெறலாம். ஸோ பலாப்பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய உடலை பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்தும். ஸோ உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் கூட நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்றதுனால அதை நிறைவேற்றிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இது வயிற்றை சுத்தம் செய்ய உதவுது. பலாப்பழத்தை உட்கொள்வதனால உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை நீங்கிறது மட்டுமல்ல, குடல்களும் சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதெல்லாம் நிறைய பேர் இரத்த சோகையால் பாதிக்கப்படுறாங்க. பலாப்பழம் சாப்பிட்றதுனால உடலில் இரும்பு சத்து குறைவது மட்டுமல்ல, இரத்த சோகை வராமலும் தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எலும்புகள் இல்லைன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. நம்மளுடைய உடலில் எந்த ஒரு வேலை ஒரு பொருளை எடுக்கலனாலும் நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல. அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் இல்லாமல் எதுவுமே பண்ணவே முடியாதுங்க. ஸோ பலாப்பழம் உட்கொள்வதன் மூலம் எலும்புகள் வலுவடையும். மேலும் தசைகளை ஏற்படக்கூடிய வலியும் எளிதில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலாப்பழத்தில் கால்சியம் ஏராளமாக இருக்குது. இது எலும்புகளை பலப்படுத்துது மற்றும் எலும்பு நோய்களை எளிதில் குணப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பலாப்பழம் கிடைக்கிற சீசன் கோடை காலம்ங்க. கோடை காலம் வரப்போது. கோடை காலம் என்ன பண்ணணும், இந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த பலாப்பழத்தை எடுத்துக்காமல் இருக்கவே கூடாது. ஸோ ஒரு சிலருக்கு ஐயோ அதை வேற யாங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறையவே பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும். ஸோ கண் பார்வைக்கு உதவுறதுலேருந்து நமக்கு நிறைய ஒரு விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மறக்காமல் எடுத்துக்கிறது தாங்க முக்கியமான விஷயம். ஏன்னா பலம் தரக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா நிறைய பழங்கள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இதையும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடலில் நிறைய ஊட்டச்சத்துக்களை தரத்துக்கும் தமிழர்களுடைய அந்த பலா வாழை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, முக்கனி மாப்பலா வாழை, அதில் இது பயன்படும். ஸோ முக்கணிகளில் ஒன்றாக திகழக்கூடிய இந்த ஒரு பலாப்பழம் இனிப்பு சுவை மிகுந்த ஒரு பழம் மட்டும் கிடையாது, இல்லை உடலுக்கு ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதயம் சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் இது மிகுந்த ஒரு நன்மையை தருது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்படிப்பட்ட பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால, அதாவது தொடர்ந்து நம்மளால் சாப்பிட முடியாது, அந்த ஒரு சீசன் மட்டும் தான் நம்மளால் பலாப்பழத்தை சாப்பிட முடியும். ஸோ பலாப்பழத்தில் கலோரிகள் குறைவாக உள்ளதுனால இது இருதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. இதில் வந்து பொட்டாசியம் சத்து உள்ளதுனால உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு நல்லது. பலாப்பழம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதயம் சம்பந்தமான எந்த வியாதிகளும் வரவே வராது அப்படின்னு வந்து கூறப்படுது. இந்த பழத்தில் வைட்டமின் B6 சத்தும் உள்ளது. இது நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள, அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து போக்கிட்டு நம்மளுடைய ரத்த செல்களை அதிகரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ரத்தத்தில் உள்ள நம்மளுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனீமியா போன்ற பாதிப்புகளாக ரத்தம் இல்லாதனால வரும். ஸோ அதெல்லாம் வந்து குறைக்குது. பலாப்பழத்தில் வைட்டமின் C சத்து நிறைந்து காணப்படுது. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இது மட்டும் இல்லாமல் பலாப்பழம் வந்து சளி, காய்ச்சல், இரும்பல் ஆகியவற்றிற்கு நிவாரணம் தரும். உங்களுக்கு வந்து உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தா பலாப்பழத்தை உணவில் சேர்த்து கொண்டு உடலில் உயரத்த அழுத்தம் வந்து கட்டுப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பலாப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் இருக்குது. எனவே பழுத்த பலாப்பழம் சாப்பிட இரத்த சர்க்கரை அளவு வந்து அதிகமாகாது. பலாப்பழத்தில் கொலஸ்ட்ரால் குறைந்த அளவில் உள்ளது, ஆனால் சத்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பழுத்த பலாப்பழத்தை மசித்து கூழாக்கி அதை நீரில் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இந்த குளிர வைத்து குடிக்கவும். இது உங்களுக்கு உடனடி ஒரு புத்துணர்வை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலாப்பழத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் சத்துகள் அதிகமாக இருக்குது. எனவே இது எலும்புகளை பல மடங்காக்கும். மேலும் இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. இது உடலில் கால்சியம் தேக்கத்தை வந்து குறைக்குது. கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் சத்து வந்து எலும்புடைய திறத்தை வந்து மேம்படுத்துது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் போன்ற எந்த ஒரு நோய்களும் நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக இதனை அளவாக மட்டுமே சாப்பிட வேண்டும். வயிறு உபாதைகள் இருப்பவர்கள் ஆசைக்கு மட்டுமே சாப்பிட வேண்டும், அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. ஏதேனும் மருந்துகள் உட்கொண்டா மருத்துவ ஆலோசனை பெற்று சாப்பிட வேண்டியது அவசியம். எந்த பொருளும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத நீங்கள் கேள்வி தானே பட்டிருக்கீங்க. அதனால் அளவுக்கு மிஞ்சி நம்ம ஏன் சாப்பிட போகிறோம் சொல்லுங்கள். ஸோ வந்து பிஞ்சு பலாப்பழத்தை சமைச்சு சாப்பிடுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து மிதமான வெப்ப மண்டல பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பலாப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஞ்சு பலாப்பழத்தை தோல் சீவிட்டு வெறும் உப்பு, மஞ்சள், சீரகம் மட்டும் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை வந்து உணவுக்கு முன்பாக சூப் போல குடித்து வந்தால் வயிறு கோளாறுகள் நீங்குமா. குறிப்பாக வாயு தொல்லை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுத்தக்கூடிய வயிற்று வலி ஆகியவற்றை தீர்க்க உதவுது. அதோடைய கொட்டைகள் கூட நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தொடர்ந்து அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் இது மாதிரியான விஷயங்கள், அற்புதமான தகவல்கள். இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேளுங்க, பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையவே வந்து உண்மையான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து போடுறோம். நன்றி, வணக்கம்.